சரிம்மா, கடைசி கேள்வி. அந்த பிரசாதத்தை, அதாவது அந்த விஷத்தை சந்தோஷுக்கு கொடுக்க சொல்லி உங்க கையில கொடுத்தது யாரு? Please tell me the truth. Tell me the truth. எங்க அப்பா தான். என் அப்பா தான் என் கையில சந்தோஷ்க்கு கொடுத்துடுன்னு சொல்லி அந்த பிரசாதத்தை என் கையில கொடுத்தாரு. ஐயோ ஐயோ, இவன் நல்லா இருப்பாளாம். நன்றி கெட்டவ. நீங்க என்னங்க செஞ்சீங்க? பாவி மக இப்படி பண்ணிட்டாலே. போச்சு சமையல். என் சந்தோஷ் கூட வாழணும்னு தான் நான் விருப்பப்பட்டேன். சந்தோஷ் என்னைக்குமே சாகணும்னு நான் நினைச்சதே இல்ல. ஆனா எப்போ என் சந்தோஷம் எங்க அப்பா கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரோ, என்னோட கஷ்டத்துக்கும் அழுகைக்கும் போராட்டத்துக்கும் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. என்ன சந்தோஷ் கிட்ட பேச விடாம என்ன ரூம்ல அடைச்சு போட்டாங்க. நைட்டெல்லாம் அழுது கதறின. கடைசியா எப்படியோ ஜன்னல் வழியா என் பக்கத்து வீட்டு சின்ன பொண்ணை கூப்பிட்டு என் செல்போனை எடுத்து தர சொல்லி செல்வி அவங்க மாமா பிரபாவ வந்து என்ன காப்பாத்த சொன்ன. That's it, my lord. இறுதியாக நேற்றிரவு எல்லா மொபைலும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்க மாயாவோட போன் கால் பிரபா என்கிற செல்வியோட தாய் மாமனுக்கு ரீச் ஆச்சு. ஆனா நல்ல வேளை இந்த அவசரத்துல அந்த பிரசாதத்தை செல்வியோட குடும்பத்துல யாருமே தொடல. ஐயோ, நம்ம பொண்ணே நமக்கு எதிரா சாட்சி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலங்க. விஷம் கலர்ந்த பிரசாதத்தை மாயா கால் வந்த உடனே நேற்று நள்ளிரவே லேபுக்கு அனுப்பிச்சு அது டெட்லி பாய்சன் என்று நிரூபிக்கப்பட்ட லேப் ரிப்போர்ட். நம்ம பொண்ணே நம்மள காட்டி கொடுத்துட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. மை லார்ட், முழு கேஸையும் சுருக்கமா சொல்லணும்னா சந்தோஷ் மேல ஆசைப்பட்டது மாயா. ஆனா சந்தோஷோட சொத்துக்காக மாயாவோட குடும்பமே ஆசைப்பட்டது. அந்த பேராசையால, வெறுத்தனமான காதலால, ஒரு தவறான தந்தையால பாதிக்கப்பட்டவள் இந்த மாயா. மகளோட உண்மையான காதல ஒரு சாக்கா யூஸ் பண்ணிக்கிட்டு மனசாட்சியே இல்லாம அவளுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டிய தந்தையே பல தவறான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கடைசியில சந்தோஷோட சொத்துக்கு ஆசைப்பட்டு தன் மகள் கையாலேயே சந்தோஷுக்கு விஷம் கொடுக்க வச்சிருக்காரு இந்த பொண்ணோட தந்தை மிஸ்டர் கேகே. யுவர் ஆனர், இவ்வளவு குற்றங்களுக்கும் இந்த பொய்யான வழக்கு தொடுத்தமைக்கும் சந்தோஷ் மீது கேகே செய்த கொலை முயற்சிக்கும் ஐபிசி செக்ஷன் 307 attempt to murder, 209 false charges, 193 false evidences, அவர் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் தகுந்த தண்டனை வழங்குமாறு கனம் கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். I rest my case, my lord. எதிர்த்தரப்பு வக்கீல் ஏதாவது குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறீங்களா? நோ மை லார்ட். மாயாவின் தந்தையாகிய கேகே தான் இங்கு நடந்த அனைத்து குற்றங்களுக்கும் காரணமானவர் என்று சாட்சியங்கள் தெளிவாக இருப்பதால் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நீ எல்லாம் நல்லா
நல்லாவே இருக்க மாட்டேடி, நாசமா போயிடுவேன். என் வயசுலயே பிறந்துட்டு எனக்கே எமனா வாய்ச்சிட்டல நீ. உனக்கு பண்ண கொடுமைக்கு கடவுளா பார்த்து கொடுத்த முடிவு இது. தவறான பெற்றோர்களின் தவறான வழிதடத்தில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் மாயா இனி இது போன்ற தவறுகள் செய்யக்கூடாது என்றும் தன் தந்தையின் கடுங்காவல் தண்டனையை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி நல்வழி நடக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் அவருக்கு அறிவுரை செய்கிறது. மிஸ்டர் பிரபாகர் அவர்களை பார் கவுன்சிலில் இருந்து 1 வருடம் சஸ்பெண்ட் செய்ய இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது. சந்தோஷ் நிரபராதி என அனைத்து சாட்சியங்களும் சொல்வது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை தொடுத்த மாயாவே அவர் நிரபராதி என்று கூறி அவருக்கு சப்போர்ட்டிங் அப்ரூவர் என ஒரு முக்கிய சாட்சியாக மாறியதால் இந்த நீதிமன்றம் சந்தோஷை விடுதலை செய்கிறது. நான் சொன்னல, தெய்வம் இன்னைக்கு நல்லவங்களை சோதிக்காதுமா. The case is dismissed. சார் ஒரு நிமிஷம். மேடம் அந்த ஹேண்ட் லாக் கொண்டு வாங்க. சரிங்க சார். நான் போயிட்டு வரேன். வாங்க சார் வாங்க. டாடி என்னங்க? சந்தோஷ். செல்வி அழகா செல்வி. டாடி. எல்லாம் முடிஞ்சு போச்சு செல்வி. ஆமா, நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. போலாம். சா ரொம்ப தேங்க்ஸ் சா. நீங்க மட்டும் இல்லைனா நாங்க என்ன பண்ணிருப்போம் எங்களுக்கே தெரியல. இட்ஸ் ஓகே சந்தோஷ். 1000 குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்றதுதான் நம்ம சட்டத்தோட முதல் நியதி. அதைத்தான் நான் செஞ்சேன். இட் வாஸ் மை டியூட்டி. சார், இவர் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போனப்போ நான் நம்பிக்கையெல்லாம் இழந்தேன். கோவில்ல நான் சாமி கிட்ட தான் நின்னேன். அந்த தெய்வம் தான் இறங்கி வந்து இவரை காப்பாத்தணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா நிஜமாலே அந்த தெய்வம் உங்க உருவத்துல வந்து எங்களை காப்பாத்தணும்னு நினைச்சு பார்க்கவே இல்லை சார். யார் வாழ்க்கையும் யாரு கையில இல்லம்மா. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. உங்க 2 பேருக்கு நடுவே இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அதுதான் உங்க பிரச்சனையே. காந்தி செத்த போது பர்னாட் ஷா என்ன சொன்னார் தெரியுமா? இட் இஸ் டூ பேட் டு பி டூ குட் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா என்ன சார்? ரொம்ப நல்லவனா இருக்கிறது தான் இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை. கோபம் வராதவன கீழே போட்டு மிதிச்சு போயிட்டே இருக்கும் இந்த உலகம். எதிர்த்து பேசாதவன எதிரிங்க தூக்கி சாப்பிட்டுருவாங்க, குனிய குனிய கொட்டுவாங்க, நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தானவன் எதிரி இல்ல, துரோகி. உங்க கதையும் அதேதான். உங்களுக்கு எதிரின்னு யாரும் இல்ல, உங்க பக்கத்திலேயே இருந்து துரோகம் செஞ்சவங்க தான் அதிகம். உங்களுக்கு வேண்டியவங்களே பின்னாடி இருந்து குத்துனதுனாலதான் கடைசி வரைக்கும் உங்களால அவங்களை கண்டுபிடிக்க முடியல. ஆமா சார், என்னை தூக்கி வளர்த்த என் சொந்த மாமாவே எனக்கு துரோகம் செய்வார்னு, என்னை கொலை பண்ண கூட துணிவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். நினைச்சு பார்க்கணும் சந்தோஷ், நினைச்சு பார்க்கணும். அன்பு செலுத்துறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. ஆனா ஒருத்தர் நம்புறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கணும். இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு சுயநலத்துக்காகத்தான் நம்மோட பழகுறாங்க. என்ன ஒரு வித்தியாசம்? சில பேர் சுயநலத்துல நல்லது நடக்கும், சில பேர் சுயநலத்துல கெட்டது நடக்கும்.
தெரிஞ்சே கெட்டவங்களை வளர விடுறதுதான் நல்லவங்க செய்யற ஒரே தப்பு. என்ன, அந்த தப்ப நீங்க தெரியாம செஞ்சீங்க. செல்வி தெரிஞ்சு செஞ்சாங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. சாரி சார், இனிமே யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். தப்பு செஞ்சவங்களை மன்னிக்கவும் மாட்டேன். இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன் சார். மன்னிக்கிறது தான் மனுஷ குணம், அதை மறந்துடாதீங்க. திருந்தினவங்களை மன்னிக்கிறது நியாயம், கிரிமினல்ஸ தண்டிக்கிறது தர்மம். அந்த ரெண்டுமே இன்னைக்கு இந்த கோர்ட்ல நடந்திருக்கு. மாயாவை பொறுத்த வரைக்கும் அவ செஞ்ச குற்றமே தான் அவ தண்டனை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுபவிச்ச தண்டனை தான் நீங்க கத்துக்கிட்ட பாடம். இனிமேலாவது உங்க இறக்கத்தை தகுதியானவங்கள்ட்ட காட்டுங்க. எல்லா வாட்டியும் உங்களை காப்பாத்த நான் வர முடியாது சந்தோஷ். எல்லா வாட்டியும் ரொம்ப தவறான முடிவெடுத்துட்டு அப்புறம் கோயில் மணி அடிச்சா அந்த தெய்வம் இறங்கி வராது செல்வி. நீங்க ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க. இந்த உலகத்துல உண்மையா இருக்கிறத விட உஷாரா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இனிமேலாச்சும் ஜாகிரதையா இருங்க. நல்லா இருங்க. நான் வரேன். சார் 1 minute சார். அர்ஜுன், பிளாங்க் செக் சார். நீங்க இன்னும் என்கிட்ட ஃபீஸே வாங்கல. இது நான் ஃபீஸுக்காக எடுத்த கேஸ்ல சந்தோஷ். சார், உங்க மனைவி உங்க மேல வச்சிருக்கிற அன்புக்காகவும் உங்களை காப்பாத்துறது இம்பாசிபிள்னு எல்லா வக்கீலும் கைவிட்டாங்கன்னு செல்வி அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னாங்க. அதுக்காகத்தான் இந்த கேஸ் நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நியாயமும் வாங்கி கொடுத்தேன். சார், இருந்தாலும் நீங்க ரெண்டு பேருமே உங்க குழந்தையோட நல்லா சந்தோஷமா வாழறதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற ஃபீஸ். பி ஹாப்பி ஆல்வேஸ். மறுபடியும் கோர்ட்டு கேஸ்ன்னு இல்லாம ஒரு நல்ல விஷயத்துக்காக சீக்கிரம் சந்திப்போம். See you guys. Bye. என்னங்க கடைசியில் உங்களுக்கு இந்த கதியா? மாயா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா கடைசியில் இந்த நிலைமை தான் வரும். அவளும் வாழ மாட்டா, மற்றவங்களையும் வாழ விட மாட்டா. சார் நேரா அங்க இருங்க. போமா. சமையல் நீ எங்க வந்த? இத்தனை நாள் என்ன பைத்தியம் பைத்தியம் சொல்லிட்டு இருந்த. இப்ப யாரடி பைத்தியம்? மா சந்தோஷ் ரொம்ப நல்லவம்மா. அவனை நான் விரும்பினேன். ஆனா அவன் சாவணும்னு நான் என்னைக்கும் நினைச்சது இல்ல. அவனை கொலை பண்ற அளவுக்கு டாடி துணிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்னமா பண்ணுவேன்? வாய மூடு. இதெல்லாம் சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க சித்தப்பா எல்லாரும் உனக்காக தானே வாழ்ந்தாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் தானே யோசிச்சாங்க. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நீதான் மாயா. உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் தான் நீ யோசிச்ச. பெத்த தாய் தகப்பனை பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? இவ்வளவு கேவலமான சுயநலம் பிடிச்சவள நான் பார்த்ததே இல்ல. ஐயோ சந்தியா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என் நிலைமையில இருந்து அப்படிலாம் பேச மாட்டேன். அம்மா, நீ வயிற்றுல குழந்தைய சுமக்கிற மாதிரி 22 வருஷமா நாங்க உன்னை நெஞ்சில சுமந்துட்டு இருக்கோம். சும்மா இல்ல. உங்க அப்பா உனக்காக என்னென்னலாம் தியாகம் செஞ்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அம்மா, எனக்கு டாடிய ரொம்ப பிடிக்கும்மா. ஆனா அவர் சந்தோஷம் கொலை பண்ற அளவுக்கு போவாரு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலம்மா. கொலையே பண்ணாலும் பெத்த தகப்பன் தாண்டி முக்கியம். நேத்து வந்தவனுக்காக பிறந்ததுல இருந்தே உன்னை தூக்கி வளர்த்தவருக்கு எதிராக போய் சாட்சி சொல்லுவியாடி நீ? அப்படிலாம் இல்லம்மா. நான் டாடிக்கு எதிரா எதிர் சாட்சி சொல்லணும்னு நினைக்கலம்மா. ஆமாண்டி, உன் நினைப்பெல்லாம் உங்க அப்பா மேல இல்ல, அந்த சந்தோஷ் மேலதான். அது எப்படி? இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்காகவே வாழ்ந்திருக்கவர் உங்க அப்பா. உன்னை செருப்பு மாதிரி தூக்கி எறிஞ்சவன் அந்த சந்தோஷ். அவனை காப்பாத்தி உங்க அப்பாவை தண்டிக்கிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? வேற வழியே தெரியல. ஓ, சந்தோஷ்க்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னொருத்தி புருஷன் வேணும்னு நீ அடம் பிடிச்சது தப்பு இல்ல. செல்வி மாதிரியே நடிச்சு அவன்கிட்ட ஒரு குழந்தை பெத்துக்கிறது தப்பு இல்ல. சந்தோஷ் உனக்கு வேணும்னா அவன் கெடுத்தான் நீ சொல்லுவ. உனக்கு வேணும்னா நீ என்ன வேணா செய்வ, அப்படித்தானே?
ஓ நல்லதுக்காக உங்க அப்பா ஒரே ஒரு முடிவெடுத்தா அது தப்பா? அந்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு சந்தியா. கொலை பண்ற அளவுக்கு சந்தோஷ் அப்படி என்ன செஞ்சா? ஓ அப்படியா? அப்ப நீ கொலை பண்ற அளவுக்கு செல்வி என்னடி தப்பு செஞ்சா? வாய் மூடி. உங்க அப்பா ஒண்ணு எடுத்த உடனே சந்தோஷ கொலை பண்ணணும்னு நினைக்கலையே. போராடி போராடி உனக்காக கெஞ்சி அவன் கால்ல விழுந்து அவன் மேல கேஸ போட்டு உன்னை அவன் ஏமாத்திட்டான்றதுக்காக ஒரு தகப்பனா என்ன செய்ய முடியுமோ அதை தானடி செஞ்சாரு. ஆனா நீ உன் காதல் பைத்தியத்தால பெத்த தகப்பனையே காட்டி கொடுத்துட்டியே. நீ எல்லாம் மனுஷியே இல்லடி. இனிமேல் எனக்கு பொண்ணே இல்லடி. அம்மா இனிமேல் என் கண்ணு முன்னாடி எனக்கு அது போடிங்க இருந்து போ. இப்படி சொன்னா நான் எங்கம்மா போவேன்? இனிமே வீட்டு பக்கமே வந்துராத. உன்னை கொன்னே போட்டுருவேன். இனிமேல் என் கண்ணு முன்னாடி இப்படி நிக்காத போடி. என்ன விட்டு போவாதம்மா. இத பார், இனி எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. எங்க முகத்திலேயே முழிக்காத. எங்கயாவது போய் தொலை. எடி கைய எடி கையனா என்ன தொட்ட கொலைக்காரியா மாறிடுவேன். போடி எங்க போய் செத்து தொலை. நானும் இன்னியோட உன்னை தலை முழுகிடுறேன். போடி போடி. மாமா வண்டி நிறுத்துங்க. ஏமா மா, அங்க பாருங்களேன் மாயா. ஆமா அவளேதான். பாவமா மாயா தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அவ பாவம் இல்ல செல்வி, அவ செஞ்சதுதான் பாவம். அவ பண்ண பாவத்துக்கு தனியா உட்கார்ந்து அழாம வேற என்ன பண்ணுவா? என்ன மாமா நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப மணி என்ன ஆச்சு? அவ நடு ரோட்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா. யாரும் கூட இருக்கிற மாதிரி கூட தெரியல. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். செல்வி நில்லு. நில்லடி. எங்கடி போற? அவ கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்க போறேம்மா. என்னது? இந்த ராத்திரி நேரத்துல தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மா சித்தி எங்கன்னு போய் கேட்டுட்டு வரலாம். வாங்கம்மா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? அவ எக்கேடு கிட்ட உனக்கு என்ன? அவ அழுவாளாம், இவன் நல்லா விசாரிப்பாளாம். ஏ பிரபா, வண்டி எடுறா. இருங்க மாமா, வண்டி எடுக்காதீங்க. என்ன செல்வி, என்னாச்சு உனக்கு? உங்க ரெண்டு பேருக்கும் தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு காலையில கோர்ட்ல நடந்ததை மறந்துட்டீங்களா? அவ மட்டும் இன்னைக்கு வந்து சந்தோஷ் மேல எந்த தப்பும் இல்ல, அவரை நிரபராதின்னு அவ சொல்லலன்னா சந்தோஷ்க்கு எவ்வளவு சீக்கிரம் விடுதலை கிடைச்சிருக்குமா? ஏய், உன் புருஷனுக்கு விஷம் கொடுத்ததே அவதாண்டி. அவ குடுக்கல, அவளுக்கு தெரியாம அத கொடுத்ததா உங்க அப்பா. அவ அவ்வளவு கெட்டவளா இருந்திருந்தா நேத்து நைட்டே மாமாவுக்கு போன் பண்ணி சந்தோஷ உடனே காப்பாத்துங்கன்னு சொல்லிருப்பாளா? இல்ல மனசு உடைஞ்சு போய் கோர்ட்ல எல்லா உண்மையும் ஒத்துட்டு இருந்திருப்பாளா? ஏய், அவ விஷ பாம்பு. பாம்பு அழுதுன்னு அது மேல இறக்கப்பட்டா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்ல. மா, இந்த உலகத்துல யார்தான் தப்பு செய்யல. அவதான் முழு மனசோட திருந்திட்டேன்னு அவ தப்ப ஒத்துக்கிட்டு அவ்வளவு பேர் முன்னாடி மன்னிப்பு கேட்டால. அதை விட நமக்கு வேற என்னமா வேணும்? செல்வி, அவ வாழ்க்கையை அழிச்சிருக்கா. பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன? அவளை பாருங்க மாமா. நடுத்தருல ஒரு கர்ப்பிணி பொண்ணு தனியா உட்கார்ந்து நிர்கதியா அழுதுட்டு இருக்கா. அவளை இன்னைக்கு நைட்டு இங்கே தனியா விட்டுட்டு போய் நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல படிச்சா உங்க மனசு ஒத்துக்குமா? ஐயோ செல்வி, நான் அதுக்காக சொல்ல. ஏய், ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் இப்ப உனக்கு தேவையா? அவளோட மனசாட்சி உறுத்துனதுனாலதான் இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கேன். இப்ப என்னோட மனசாட்சி உறுத்துது. அவளை இந்த ராத்திரியில நடுத்தரவுல இப்படி தனியா விட்டுட்டு போக என்னால முடியாது. அதுக்கு இப்ப என்னடி பண்ண போற? நீ இங்கே நின்னு வேடிக்கை பாரு. ஏய் செல்வி, இல்லடி. என்னடா இவ? செல்வி ஏக்கா இப்படி பண்ணுது? பாம்புக்கு பால் வாக்குறாளே, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. மாயா, செல்வி. ஏன் மாயா இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மா எங்க? உன் சித்தி எங்க? நான் எதிர் சாட்சி சொன்னதுனால என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இனிமே நான் அப்பாவோட மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற மாயா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேனா?
மாயா அழாத மாயா, கண்ணை தொடச்சுக்கோ, சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். என்ன செல்வி, என்ன கிண்டல் அடிக்கிறியா? மாயா, என் நிலைமைய பார்த்தா உனக்கு எல்லாம் சரியாயிடும் போலவா இருக்கு. அப்படி இல்ல மாயா, நான் நிஜமாதான் சொல்றேன். நீ எப்போ மனசு மாறி உன் தவறெல்லாம் ஒத்துக்கிட்டதா சொன்னியோ அந்த நிமிஷமே பழைய மாயா செத்துட்டதா தான் நான் முழுசா நினைச்சேன். போதும் செல்வி, என் மேல பரிதாபப்பட்டு பேசி என்னை இன்னும் சாகடிக்காத. நான் ஏற்கனவே செத்துட்டேன். இனி நான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. இல்ல மாயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல செல்வி, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீ என்னமோ என் நிலைமைய பார்த்து கிண்டல் அடிக்கிற மாதிரியும் கேலி பண்ற மாதிரியும் எனக்கு தோணுது. ஐயோ மாயா, அப்படிலாம் இல்ல. பின்ன நான் உனக்கு கொடுத்த கஷ்டத்துக்கும் உனக்கு பண்ண துரோகத்துக்கும் நீ இந்த ஜென்மத்துல மன்னிக்க வாய்ப்பே இல்ல. என்னால அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்ச நீ நியாயமா பார்த்தா நான் இங்க அனாதையா இருக்கிற நிலைமைய பார்த்து சிரிக்கதான் இங்க வந்திருப்பேன். சிரி, நல்லா சிரி, என்ன பரிகாசம் பண்ணு. என்னடா பிரபா? இரு மாயா, என்ன பேசுற நீ? கடைசியா நீ ஜெயிச்சிட்ட செல்வி, நான் தோத்துட்டேன். என்ன பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிக்கிறது தப்பு இல்லையே. மாயா, பேசி முடிச்சிட்டியா? நான் கொஞ்சம் பேசலாமா? நான் சிரிக்கிறதும் நீ அழுகுறதெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல. இங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட முக்கியம் கிடையாது. இந்த நைட்ல வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு ஒரு பொண்ணு நிர்கதியா தெருவுல நிக்கும் போது அவளை தனியா விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் மனசாட்சி இல்லாத மிருகம் கிடையாது. செல்வி, எதுவா இருந்தாலும் நாம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கிளம்பு. எங்க எங்க செல்வி? என் வீட்டுக்கு தான். உன் வீட்டுக்கா? ஆமா, வா போலாம். செல்வி வேணாம், நான் அதுக்கெல்லாம் தகுதியானவ கிடையாது. நீ வருத்தப்படு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா உன் கஷ்டத்துக்காக உன் வயித்துல இருக்கிற ஒரு அப்பாவி ஜீவனை வாட்டி வதச்சிடாத. வா மாயா, போலாம். இல்ல செல்வி, சந்தோஷ் சந்தோஷ் என் வீட்டுல இருக்கவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல என் கூட வா. செல்வி, நீ யோசிச்சுதான் பேசுறியா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல மாயா. சந்தோஷே இல்லைன்னு சொன்னாலும் இந்த நிலைமையில என்னால உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது. நீ வா, வான்னு சொல்றேன்ல. செல்வி, வா. வேணாம் செல்வி. மாயா, வண்டியில ஏறு. டேய், என்னடி இவளை கையோட கூட்டிட்டு வந்துட்ட? இப்ப இவளை எங்க கூட்டிட்டு போக போற? என் வீட்டுக்கு தான். உன் வீட்டுக்கா? இவளையா? செல்வி, உனக்கு என்ன பைத்தியம் கிட்டியம் பிடிச்சிருக்கா? மாமா, மாயா நம்ம வீட்டுக்கு நம்ம கூட வர. அவளை நான் தான் கூட்டிட்டு வரேன். என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். அவ ஏன் பொறுப்பு. நீங்க தயவு செஞ்சு வண்டி எடுங்க. செல்வி, ஏன் செல்வி உனக்கு வீண் சிரமம்? மாயா, அமைதியா இரு. மாமா, வண்டி எடுன்னு சொல்றேன்ல. யோன தன் தலையில தானா மண்ண வரி போட்டுக்குமா? என்ன பண்றியோ பண்ணி தொலை. மா, வாய் மூடு. மாயா, நீ அழாத, நான் பாத்துக்கிறேன். மாமா, வண்டி எடு. வண்டி எடு. மா, நீ போய் உட்காரு. நீ ஏறு. வா.